சென்னையில் பயங்கர மோதல், கொடித்தகராறு. சதக் சதக் என்ற கத்திக்குத்துக்கு ஒருவர் பலி. குத்தியவர் தலைமறைவு, போலீசார் வலைவீச்சு அப்படின்னு நியூஸ் பேப்பர்ல இருக்கிற வரிகளை தன்னோட காதால கேட்டப்போ டோனிக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல. நம்மளை பத்தி நியூஸ்ல வந்திருக்கே அப்படின்னு சொல்லி அவனுக்கு சந்தோஷப்படுறதா, பெருமிதப்படுறதா, இல்ல நம்மளை பத்தி நியூஸ் வரைக்கும் வந்துருச்சே அப்படின்னு சொல்லி பயப்படுறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் கலந்த பெருமிதம் நம்ம டோனிக்கு வருது. சரி, யார் இந்த டோனி, எதுக்காக நம்ம டோனியை போலீஸ் தேடுறாங்க அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம் வாங்க. இல்லாதவர்கள். இன்னைக்கு நம்ம எந்த புக்கோட ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இதை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெயகாந்தன் அவர்கள் இந்த புக்கை எழுதியிருக்காங்க. இந்த புக்கோட ஜேர்னர் பாத்தீங்க அப்படின்னா, இது ஒரு நாவல் தான். இது ஒரு ஸ்பாய்லர் ஃப்ரீ ரிவ்யூ தான். இதுக்கு முன்னாடியே இவரோட புக்கு ஒண்ணு இந்த நேரத்தில் இவள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு நான் ரீட் பண்ணேன். ஸோ அந்த புக்கை தொடர்ந்து இப்போ இல்லாதவர்கள் சொல்லிட்டு இவர் எழுதின இந்த புக்கை நான் ரீட் பண்ணியிருக்கேன். எனக்கு அது ரீட் பண்ணோன்னே சரி ஓகே, இவரோட புக்கே நம்ம திரும்ப கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. பிகாஸ் அவரோட ரைட்டிங்மே கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி சீக்கிரமா படிச்சு முடிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ பிகினர்ஸ்க்கு கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஜெயகாந்தனோட ரைட்டிங்ஸ்ல இந்த நேரத்தில் இவளுக்கு அப்புறம் செகண்டா நான் படிச்ச புக் பாத்தீங்க அப்படின்னா இல்லாதவர்கள். ஸோ இந்த நாவலோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சென்னையில பொன் நகரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு. பழைய பழமொழி ஒன்று இருக்கு தமிழ்ல, என்ன அப்படின்னா இல்லாதவர்கள் பொல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கு. ஸோ இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாதவுமே பொல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயகாந்தன் அவர்கள் இந்த புக்ல சொல்லியிருக்காங்க. பொல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே இந்த ஊரை நம்ம ஜெயகாந்தன் அவர்கள் இன்ச் பை இன்ச்சா எந்த மாதிரி அவர் டீடைல்ஸ் கொடுத்திருக்காரு, அதை எந்த மாதிரி வர்ணிச்சிருக்காரு அப்படின்ற விஷயங்களெல்லாம் ரீட் பண்ணும்போது உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த அந்த ஊரை பத்தி அவர் கொடுத்திருந்த இன்ட்ரோ எனக்கு உண்மையிலே இதுலயுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க இந்த நேரத்தில் இவள் புக்கோட ரிவ்யூ பார்த்திருந்தீங்கன்னாலுமே கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த புக்லயுமே அவர் இன்ட்ரோடக்ஷன் எந்த மாதிரியான ஒரு சாயல்ல கொடுத்திருந்தாரு அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். ஸோ இங்கேயுமே ஒரு நல்ல இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருப்பாரு பொன்னகரத்தை பத்தி. லைக் ஒரு மூவில காட்டுவாங்க இல்லையா, இப்போ ஒரு ஊரை இன்ட்ரோ மாதிரி காமிக்கிறாங்க அப்படின்னா அங்க இருக்கிற வயல்வெளி ஆகட்டும், அங்க இருக்கிற மக்கள் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லாத்தையும் காமிப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இங்க இருக்கிற மக்கள், அங்க இருக்கிற சத்தம், அங்க பாக்குற வேலைகள், எவ்வளவு பிஸியான ஒரு டே அந்த மக்களுக்கு அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் இன்ட்ரோடக்ஷன்ல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு ஜெயகாந்தன் அவர்கள். சோ இந்த ஊர்ல மக்கள் கேட்டு பயப்படுற சத்தங்கள்ல ஒரு சத்தம், அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம டோனியோட குரல் தான் அது. சோ நம்ம டோனி தான் நம்ம கதையோட ஹீரோ. 25 வயசு கூட ஆகாத நம்ம டோனி பாத்தீங்க அப்படின்னா போலீஸ் ரெக்கார்ட்லயுமே இவரோட பேர் வந்திருக்கு. பார்க்கதான் நோஞ்சா மாதிரி இருப்பாங்க, ஆனா ஊருக்குள்ள சரியான பொறுக்கி அப்படின்னு பேர் எடுத்த ஒரு மனுஷன். சோ ஒரு நாள் மதியம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம், நம்ம டோனி இந்த பொன் நகரத்துல அவனுக்கே உரிய கூட்டத்தை கூட்டிக்கிட்டு டேய் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே பொன்னகரத்துக்குள்ள ஓடிட்டு இருக்கான். எதுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க ஊர்ல ஒரு கொடிக்கம்பம் இருக்கு. அந்த கொடிக்கம்பத்துக்கு கீழே ஒரு சிமெண்டால கட்டப்பட்ட ஒரு மேடை ஒண்ணு இருக்கு. அவன் எழுதியிருப்பாங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மொழி போராட்டத்துல உயிர் விட்ட ஒரு வீரனை பத்தி, அந்த வீரனோட நினைவா அந்த டைம்ல இருந்த அமைச்சர் அடிக்கல் நாட்டி இந்த மேடையை அமைச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் இப்போ அந்த அமைச்சர் இருந்த கட்சி பார்த்தோம் அப்படின்னா தோத்து போயிருச்சு அப்படின்றதுனால அந்த கட்சியில இருந்து வேற ஒரு கட்சிக்கு மாறி இருப்பாங்க. அப்படி மாறினதுனால அந்த கொடிக்கம்பத்துல அவர் மாறின கட்சியோட கொடியை ஏத்தணும் அப்படிங்கிறது என்ன நியாயம் அப்படின்றது நம்ம டோனியோட மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா நைட்டோட நைட்டா அந்த கொடியை மாத்திட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே நம்ம டோனிக்கு கோவம் அப்பதான் அந்த மதிய நேரத்துல டேன்னு கத்திக்கிட்டே அந்த பொன்னகரத்துக்குள்ள அவங்களோட கூட்டத்தை கூட்டிட்டு ஓடிட்டு இருக்கான். ஸோ வேகமா ஓடி போய் அந்த மேடை மேல ஏறி அதுல இருக்கிற கொடிக்கம்பத்தோட கயரை கட் பண்ணிட்டு அந்த கொடியை பிடிச்சு கீழே தூக்கி போட்டு அது எந்த அளவுக்கு சின்ன பின்னமாக்க முடியுமோ அந்த அளவுக்கு சின்ன பின்னமாக்குறா நம்ம டோனி. இந்த விஷயம் அந்த கட்சி ஆளுங்களுக்கு தெரிஞ்ச உடனே அந்த கட்சி ஆளுங்களும் வந்துடுறாங்க. ஸோ இந்த ரெண்டு கேங்கும் இப்ப சண்டை போட ஆரம்பிக்குது. அடிதடி வெட்டுக்குத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தகராறு அங்க நடக்கும்போது போலீஸ் அங்க வந்துடுறாங்க. வந்த உடனே அந்த கூட்டம் பார்த்தோம் அப்படின்னா துண்டக்கான துடியக்கானு சொல்லிட்டு எல்லாம் ஓடுறாங்க. டோனி வேகமா ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறான். மறுநாள் காலையில விடியுது. எந்திக்கும் போதா டோனிக்கும் சுய நினைவே வருது. நேத்து நம்ம குடி போதையில என்னென்னமோ பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இப்ப நம்ம எந்திரிச்சு வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போற வழியில தான் பாக்குறான். அவங்க வீட்டுல ஒரு போலீஸ் காவலுக்கு நிக்கிறாங்க. என்னடா இது, நம்ம வீட்டுக்கு வெளியே போலீஸ் நிக்கிறாங்க, இனிமே நம்ம வீட்டுக்கு போக முடியாது, இப்ப நம்ம எங்கதான் போறது அப்படின்னு யோசிக்கும் போது அவங்க அம்மா ஞாபகத்துக்கு வராங்க. அவங்க அம்மாவோட நேம் அஞ்சலை. பக்கத்துல இருக்கிற சினிமா தியேட்டர்ல அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சுத்திகரிப்பு தொழிலாளியா அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சரி நம்ம அவங்கள தேடி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது போற வழியிலையும் போலீஸ் இருக்கிறத பார்த்துட்டு அங்கேயும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண அப்படின்னு தெரியாம நம்ம டோனி யோசிக்கிறான். ஸ்டார்டிங்ல ரொம்ப குடிச்சிட்டு ரகடா சோம்பேறியா இருந்தப்ப கூட அவங்க அம்மா ஆணி போய் ஆவடி வந்தா நம்ம பையன் டாப்ல வந்துரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தப்ப கூட அவன் எப்படியாச்சும் திருந்திடுவான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது.
ஆனா எப்ப திருட்டு பசங்க கூட சேர்ந்துட்டு இந்த மாதிரி களவாணித்தனம் பண்ண ஆரம்பிச்சானோ அப்ப இருந்தே அவங்க அம்மாக்கு டோனியை பிடிக்காம போயிருச்சு. சரி இப்ப என்ன பண்றது, எங்க போறது அப்படின்னு டோனி யோசிச்சுட்டு இருந்தப்பதான் அவனுக்கு ஒரு ஐடியா வந்தது. அவன் வந்து பக்கத்து ஊர்ல ரொம்ப நாளா ஒரு வீடை வந்து நோட்டம் பார்த்துட்டே இருந்திருக்கான் அப்படின்றது அவனுக்கு அப்புறம் ஞாபகம் வந்தது. சரி நம்ம அங்க போவோம், அந்த வீட்டுல இப்ப வந்து என்ன நிலவரம்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம பேசாம அங்கேயே திருடிடுவோம். ஒரு வாடகை வீடு தான் வந்து அவன் பார்த்து வச்சிருக்கான் திருடுறதுக்கு. அங்க போய் நம்ம திருடிட்டு கொஞ்ச நாளைக்கு நம்ம தலைமறைவா இருந்துடலாம், கோர்ட்ல கேஸ் எல்லாம் முடிஞ்சு அமௌண்ட் எல்லாம் நம்ம பைசல் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து மெதுவா வெளியே வரலாம் அப்படின்ற மாதிரி யோசனையில வந்துட்டு அங்க திருடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறான். அந்த வாடகை வீடு வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 வீடு சேர்ந்தது, மேல 2 கீழே 2 இருக்கு. ஸோ மேல இருக்கிற வீட்டுல ஒரு தாத்தா பாட்டி தனியா தான் இருக்காங்க, கொஞ்சம் ரிச்சான பீப்புள் அப்படின்னு வச்சுக்கலாமே. அந்த வீட்டை தான் ரொம்ப நாளா திருடணும் அப்படின்னு நோட்டம் பார்த்து வச்சிருந்த டோனி இன்னைக்கு வந்து அந்த வீட்டுக்கு திருடலாம் அப்படின்னு சொல்லி போறான். அந்த வீட்டை ஒட்டி ஒரு பைப் ஒன்று இருக்கும், அது மேல ஏறி மேல போய் அவங்க வீட்டுக்குள்ள போயிடுறான் டோனி. அப்படி உள்ள போனதுக்கு அப்புறம் டோனி என்ன நடந்துச்சு, அங்க என்ன நடந்துச்சு அப்படின்றதா இந்த ஸ்டோரியா இருக்கும். சோ நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு தாத்தா பாட்டி ஒரு வீட்டுல தனியா இருக்காங்க, அந்த நேரத்துல ஒரு திருடன் உள்ள போறான் அப்படின்னும் போது நமக்கு அந்த இடத்துல ஒரு பரிதபிப்பு, ஒரு பாவம் இருக்கும் இல்லையா. அச்சோ அந்த தாத்தா பாட்டிக்கு என்ன ஆக போதோ, அவங்களை என்ன பண்ண போறானோ, அவங்க நகையெல்லாம் கொள்ளையடிச்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும் இல்லையா. சோ அவன் திருடினானா இல்லையா, இல்ல போலீஸ்ல மாட்டிக்கிட்டானா, இல்ல கொலை பண்ணானா இல்லையா, அவனோட லைஃப் அவன் பண்றது தப்பு அப்படின்னு அவன் உணர்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கும். அப்படி என்ன விஷயங்கள் எல்லாம் அங்க நடந்தது அவன் திருட போன இடத்துல அப்படின்றதான் வந்துட்டு இந்த புக்கோட ஸ்டோரி. எனக்கு பர்சனலா வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நேரத்தில் இவள் புக்கை கம்பேர் பண்ணும்போது இல்லாதவர்கள் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த ஸ்டோரியில வந்து பார்த்தோம் அப்படின்னா டோனி வந்து ஒரு நபர்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிற மாதிரி இருக்கும், அது எப்படிங்க நாங்க திருடாம வாழ முடியும் அப்படின்ற மாதிரி. அதுக்கு அந்த நபர் கேட்பாரு, நீங்கன்னா யாருப்பா அப்படின்னு. சோ அதுக்கு டோனியோட பதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இல்லாதவங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ எனக்கு அங்கதான் ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு, என்ன அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு எஜுகேஷன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், அதால நம்ம தலையெழுத்தே மாத்த முடியும் அப்படின்றது வந்து எனக்கு தோணுச்சு. இப்ப நிறைய பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா படிச்சு என்னப்பா ஆக போகுது, ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குது, ஒன்னும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஈஸியா சொல்லிட்டு போயிடுறாங்க. இன்ஜினியரிங் படிச்சு என்ன ஆக போகுது, இல்ல வந்துட்டு நம்ம பேச்சுலர்ஸ் டிகிரி தான் படிச்சு என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஈஸியா சொல்லிட்டு போயிடுறோம் இல்லையா. பட் ஒரு செகண்ட் நீங்க யோசிச்சு பாருங்க, நமக்கு அந்த எஜுகேஷன் அந்த டைம்ல கிடைக்காம இருக்கு அப்படின்னா இப்ப இருக்கிற இந்த நாலேஜ் நமக்கு வந்து இருக்குமா? நம்ம காலேஜ் படிக்காம ஸ்கூலோடயோ இல்ல ஸ்கூல்லயே பாதியிலே நின்று இருந்தா இப்ப நம்மளோட லைஃப்ல நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருந்திருப்போம் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. சோ கண்டிப்பா இப்ப இருக்கிற ஒரு பக்குவம் வந்து நமக்கு வந்து ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ நம்ம போய் படிக்கல அப்படின்னா நமக்கு கிடைக்கும் அப்படின்றது கஷ்டம் தான். இல்ல அப்படிலாம் இல்ல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா சரி ஓகே, ஆனா எல்லாருக்குமே அப்படி கிடைக்காது, சில நபருக்கு வேணா அப்படி கிடைக்கலாம். ஆனா எஜுகேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அது இல்ல அப்படின்னா நமக்கு லைஃபே வந்துட்டு ஒரு டோட்டல் பெரிய கொஸ்டின் மார்க் தான், பிளாங்க் தான். நிறைய மிடில் கிளாஸ் மக்களுக்கும் அடித்தட்டு மக்களுக்கும் எஜுகேஷன் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அப்பதான் வந்துட்டு அவங்களோட ஃபியூச்சர் ஜெனரேஷனை நெக்ஸ்ட் அவங்க அப்கிரேட் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த சொசைட்டில வந்து ஒரு நல்ல நிலைமையோ இல்ல ஒரு நல்ல அந்தஸ்துக்கோ வரணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு வந்து ஒரு பேஸா நம்மளோட எஜுகேஷன் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ரிச்சா இருக்காங்க அப்படின்னா மேபி அவங்களுக்கு எஜுகேஷன் இல்லை அப்படின்னாலும் அவங்களுக்கு வேற ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் அடித்தட்டு மக்களுக்கும் சரி மிடில் கிளாஸ் மக்களுக்கும் சரி எஜுகேஷன் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது அப்படின்ற மாதிரியானதான் மோஸ்டான டைம்ஸ் வந்து இருக்கு. ஸோ கண்டிப்பா எஜுகேஷன் இஸ் மஸ்ட் மஸ்ட் மஸ்ட். அதுக்காக ரிச் பீப்புளுக்கு வந்து எஜுகேஷன் வேணாமா அப்படின்லாம் கேட்டீங்கன்னா அப்படிலாம் சொல்லல. பட் நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா எல்லாருக்குமே எஜுகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் மிடில் கிளாஸ்க்கும் அடித்தட்டு மக்களுக்கும் வந்துட்டு எஜுகேஷன்ன்றது எவ்வளவு பெரிய மேஜர் ரோல் பிளே பண்ணுது. அது இல்லை அப்படின்னா அவங்களோட லைஃப் எவ்வளோ ஒரு கேள்விக்குறியா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து நான் இங்க சொல்ல விரும்புறேன். ஸோ கண்டிப்பா நம்ம டோனி வந்து படிச்சிருந்தான் அப்படின்னா இப்ப இந்த நிலைமையில இப்படி இருக்க மாட்டான்ல, கண்டிப்பா ஒரு திருட்டு தொழில வந்து இருந்திருக்க மாட்டான்ல. எஜுகேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் அவனுக்கு கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா அவனை நல்லா படிச்சு இந்த திருட்டு தொழிலுக்கு பதிலா ஏதோ ஒரு நல்ல தொழில கம்மியான சம்பளத்திலேயோ ஒரு நல்ல தொழில இருந்திருப்பான்ல. பட் அந்த எஜுகேஷன் அவனுக்கு கிடைக்கல, அது இல்லை அப்படிங்க போயிட்டு தானே இப்ப வந்துட்டு அவன் இப்படி இருக்கான் அப்படின்றது வந்து எனக்கு இந்த புக்கை படிச்சதுமே எனக்கு ரொம்ப ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ நீங்க இந்த புக்கை படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த புக்கை பத்தி உங்களோட கருத்தை வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. இந்த நாவல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங்ல ராணிமுத்து அப்படின்ற ஒரு பத்திரிகையில வந்துட்டு வெளியாகி இப்பதான் ஒரு புக்கா வந்து இதை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு 80 பேஜஸ் இருக்கிற புக்கு தான், நீங்க ஒரு சிட்டிங்ல முடிக்கணும்னாலும் முடிச்சிடலாம். பிகினர்ஸ்னா ஒரு 2-3 சிட்டிங்ஸ்ல கூட நீங்க கண்டிப்பா முடிச்சிருவீங்க. இதோட ஃபர்ஸ்ட் பப்ளிகேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி 1983லயே வந்துட்டு இதோட ஃபர்ஸ்ட் பப்ளிகேஷன் வந்து வந்துருச்சு. ஸோ இந்த புக்கு நீங்க படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க தாராளமா வாங்கி ட்ரை பண்ணலாம். நான் இந்த புக் வந்து அமேசான்ல இல்ல பிளிப்கார்ட்ல எதுலையாவது இருக்கு அப்படின்னா நான் கீழே உங்களுக்கு
லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன். ஜெயகாந்தனோட புக் இந்த நேரத்தில் இவள், அதுவும் நான் ரிவ்யூ போட்டிருக்கேன். நீங்க அந்த வீடியோ இன்னும் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க்கும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க என்ன இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், த்ரெட்ஸ்ல ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. சோ இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். Until then it's Priya. Bye.